ஒரு ஊர்ல ஒரு பையன், அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வாழ்ந்துருந்தாங்க. அவர் பேரு புண்டரீகன் பேரு. The name of the person was புண்டரீகன். அவரோட நேம் பேரு, அவரோட பேரு. அவன் எல்லா ஒர்க்கும் பண்ணுவான், அவன் மட்டும் பிஸியா இருப்பான். பட் he is not ready to satisfy his parents. பேரண்ட்ஸுடைய ஆசை என்ன, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அது மாதிரி அதில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தான். மட்டும் வேலையை பார்த்து போயிட்டே இருக்கு. அவனுக்கு ஒரு ஆசை ஏற்படுது. அப்போல்லாம் அந்த காசி ராமேஸ்வரம்லாம் போனது மாதிரி புனித ஸ்தலத்துக்குலாம் போயிட்டு வருவோம், காசியில் போய் கங்கா ஸ்நானத்தெல்லாம் பண்ணிட்டு வருவோம் சொல்லிட்டு ஒரு ஆசையில் ஏற்படுது. அப்புறம் தான் பஸ் ஃபீஸ்லாம் கிடையாது இல்லையா, ஸோ ட்ராவல் பண்ணி போக ஆரம்பிச்சோம். அப்படி போகும்போது ஒரு இடத்துல ஸ்டே பண்ண வேணும். ஒரு இடத்துல அப்போல்லாம் வீட்டுக்கு முன்னாடி திண்ணேன்னு இருக்கும், அதனால யாரோ வழிபோக்கு வந்தால் படுத்துக்கிறதுக்கு அது மாதிரி அதெல்லாம் ஒரு விதமான தர்மம் பண்ணியிருப்பான். அங்கே படுத்துட்டு தூங்கிட்டு இருப்பான். நீ இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு தேராஃப்டர் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு நைட்டு 1 மணி 2 மணி போல திடீர்னு சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சு. லேடிஸோட வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சு. 1 பேர் பேசுகிற மாதிரி எல்லாம். என்னடா அது இவ்வளோ சைலண்டாக இருந்தது நான் வரும்போது, இப்போ ரொம்ப சவுண்டெலாம் கேட்குதே அப்படின்னு பார்த்துட்டே இருந்திருக்கேன். அப்போ கதை திறந்து ஒரு லேடி, ரொம்ப கணக்கரேன்னு ஒரு லேடி வந்து வாசல்லாம் பெருக்கி குளம் போடுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டி மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பிஸியாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தாங்க. எல்லாம் அப்படியே பயங்கர கருப்பாக ஒரு மாதிரி இருந்தாங்க. என்னன்னே புரியலையே, இவ்வளோ பிஸியாக இருக்குது இந்த வீடு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு. சரின்னு அவரும் சைலண்டாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு உட்காந்து. ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock 4:30 அரௌண்ட் 4:30 போது அந்த 3 லேடிஸ் வெளில வராங்க. வெளில வரும்போது பார்த்தா அப்படியே அவ்வளோ பளிச்சுட்டு இருக்காங்க, பயங்கர பிரைட்டாக, அப்படியே கையெழுத்து கும்பிட்றவங்கள ஒரு தீர்க்கமாக இருக்கும். ரொம்ப கியூரியாசிட்டி தாங்க முடியும். உள்ளே இருந்தபோது அவ்வளோ பிளாக்காக அவ்வளோ ஒரு அருவருக்கத்தக்க மாதிரி இருந்தீங்க, வெளில போகும்போது இவ்வளோ பிரைட்டாக இருக்கீங்க, என்ன விஷயம், நீங்களாம் யாரு அப்படின்னு கேட்டபோது இந்த 3 பேர் சொல்லியிருக்காங்க, நான் தான் கங்கா, இன்னொன்று யமுனா, அனரணி, சரஸ்வதி அப்படின்னு. நாங்கள் 3 பேருமே தேவர். எல்லா மக்களும் வந்து பாவத்தை கிட்ட கழுவிட்டு போயிடுறாங்க. கும்பமேளாவில் போய் எல்லாம் விடுற மாதிரி எல்லா பாவத்தையும் கழுவிட்டுறாங்க. அந்த பாவம்லாம் சேர்ந்து அவ்வளோ நாங்கள் பிளாக்காக ஒரு அருவருக்கு தக்க மாதிரி ஆகிட்டோம். இப்போ எங்களை நான் பியூரிஃபை பண்ணிக்கணும், அப்போ தான் நெக்ஸ்ட் வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதனால நீ இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணனாலே நீ ஒரு நல்ல இடத்துல இருக்கும். எண்ணெய் மட்டும் இருக்கணும் முடியாது, தண்ணி நல்லா இருந்தாலும் அதை வாஷ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அதே இடத்துல இருந்தால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? நீ ஒரு ஸ்டெப் மேலே போனால் தான் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு இன்னும் உழைக்கணும். அதனால் டெய்லி நாங்கள் நைட்டு வந்துடுவோம், 1 மணி போல் வந்துடுவோம். 4 மணிக்குள்ளே இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்வோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால, இந்த முனிவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நான் பியூரிஃபை ஆகிடுறேன். அகெயின் ஐ எம் கோயிங் பேக் டு வாட் மை பிளேஸ். 4 மணி 4:30 மணி போல எல்லா ஸ்நானம் குளிக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ அவங்களுடைய பாவத்தை திரும்ப நாங்கள் கரைச்சிருவோம். அப்படின்னு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சக்தியான முனிவரை யாருன்னே தெரியலையே, நான் பார்க்கணும். அவர் பெரிய முனிவர்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு சேவை செய்கிறார். வயசான அப்பா அம்மா, இவர் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறார். இவருடைய டியூட்டியை ஒழுங்காக பண்ணுறதுனால, இவருடைய கர்மாவை ஒழுங்காக பண்ணுறதுனால இவர் தான் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கோம். அப்போ அவருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது மூலிமா நாங்கள் பியூரிஃபை ஆகும். இதை கேட்டோன்னு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, ஷேமம் ஆகிடுது. என்னெல்லோ பண்ணுறேன், ஆனால் எங்கள் வீட்டுள்ள அப்பாவை நான் மதிக்க மாட்டேங்கிறேன், அவங்களுக்கு என்ன ஆசைன்னு கூட கேட்க மாட்டேங்கிறேன். ஸோ அவர் பயணத்தை ரத்து பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டார். ஹி ஸ்டார்டட் டூயிங் சர்வீசஸ். அப்பா அம்மாவுக்கு என்ன தேவை, அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவன் பண்ணுற சர்வீஸ் பார்த்து எல்லாருமே இவ்வளோ ஒரு நல்ல ஒரு உயர்ந்த மனிதன் ஆகிட்டானே, சர்வீஸ் வாட்டர் கர்மா நல்லா பண்ணுறானே சொல்லிட்டு
அந்த ஊர் மக்களே பிரமிப்பாயிட்டான். இப்படி சுத்திட்டு இருந்தோம் இப்படி ஆயிட்டான், இப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டான். பட் உள்ள அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு, போய் சுவாமியை பார்க்கணும், அது மாதிரிலாம் அந்த ஸ்தலத்துக்குலாம் போகணுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருந்தது. பட் இருந்தாலும் நோ, மை பிரைமரி ஃபோக்கஸ் ஐ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் மை பேரண்ட்ஸ். என் டியூட்டியை பண்ணாமல் எது பண்ணாலும் வேஸ்ட்டு. கடவுளை பார்க்கறது முக்கியமா, என் டியூட்டி பண்ணுறது முக்கியமா? என்னோட பிரைமரி டியூட்டி ஐ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் மை பேரண்ட்ஸ். அவ்வளோ வயசானவங்களை விட்டுட்டு போகிறது அவ்வளோ நல்லது கிடையாது. தட்ஸ் நாட் எ கரெக்ட். எல்லாருக்கும் ஒரு பிரைமரி ஆப்ஜெக்ட், அதை விட்டுட்டு நீ செகண்டரி ஆப்ஜெக்ட் நீ என்ன பண்ணாலும் தெரியும். He realized. இதனால இவன் மனசுள்ளது காதல வாங்கிட்டு சுவாமியை நேரில் வந்திருக்காரு. ஒரு நல்ல மழை பெய்யுற சமயம், அப்பெல்லாம் நல்ல ரோட்லாம் சகதி எல்லாம் இருந்திருக்கு. நான் தான் வந்திருக்கேன், பாண்டுரங்க வந்திருக்கேன், இந்த பாப்பா வந்திருக்கேன் அப்படின்னு கதை தட்டுறாரு. இப்போதான் எங்கள் அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்காங்க, அதனால டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்போ எழுந்து தான் முடிச்சுட்டுருவாங்க. அவருக்கு பண்ணி எல்லாம் காலெல்லாம் முடிச்சுட்டு விசிறி விட்டுட்டு இருக்கோம். சரி, வந்தவங்களை வான்னு சொல்லணும். நான் கடவுளே வந்து பார்க்க மாட்டியா, உங்கள் வீட்டு வழக்கு மாதம் வரைக்கும் வந்துட்டேனே, ஒரே சகதியாக இருக்கேன், நீ என்ன எதுக்காக பார்க்க வந்த? நான் என் டியூட்டியை சரியாக பண்ணுறதுனால தான் பார்க்க வந்தேன். நீ வந்துட்டேங்கிறது டியூட்டியை விட்டுட்டேன்னா என் பர்பஸே வாட்டு, உன்னை பார்க்க பெனிஃபிட்டுக்காக தான் அந்த டியூட்டி பண்ணீங்களா? மை இன்டென்ஷன் இஸ் நாட் லைக் தட். ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை பிரைமரி ஆப்ஜெக்ட். Till that time you have to wait, nothing wrong with that. வீட்டில் சேர் கீரெலாம் கிடையாது, ஒரு செங்கல் இருந்துருக்கு, தூக்கி போட்டு அதில் உட்காந்துக்கணும் அப்படின்னா ஒரு காலெலாம் சகதியாக இருக்கனால ஸோ ஒரு கல் மேலே நின்றுட்டு இருந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை முடிச்சு ஒரு தூங்கினதுக்கப்புறம் வெளில போய் காட் பிளஸிங்ஸ் வாங்கியிருக்கேன். உனக்கு என்ன வேணும் கேட்டோம்னா, இப்போ நான் எல்லாம் ரியலைஸ் ஆகிட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், பட் ஊர் மக்களுக்கு நீ எதாவது பண்ணுங்க, நீ இங்கேயே தங்கிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பண்டரிபுரம் ஒரு ஊர், செங்கல் மேல பாண்டரம் இருப்பார். இந்த கோயிலில் கோட்டை செங்கல் மேலே இருந்திருக்கும், பாண்டரம் தான் இருக்கும். அவர் வந்து அந்த ஊர் மக்களுக்கு இவனுக்காக கடவுளே பார்த்த மாதிரி ஒரு கதை. பார்க்க போனா, இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ யுவர் டியூட்டி, யுவர் கர்மா ப்ராப்பர்லி, காட் வில் கம் அண்ட் மீட் யூ. உன்னோட டியூட்டியை நீ பண்ணாம நீ எந்த கடமை பண்ணாலும், நீ எந்த கோயிலுக்கு போனாலும் தெரியும் யூஸ் இட் ஆல். வி ஹவ் டு விசிட், வி ஹவ் டு வர்ஷிப், அதெல்லாம் மஸ்ட். ஆஃப்டர் ஃபினிஷிங் எக்ஸாம் நீ கோயிலே போய் உட்காந்துக்கும், நத்திங் ராங். எக்ஸாம் படிக்க மாட்டேன், கோயிலில் உட்காந்துட்டு இருப்பேன், அட் த காஸ்ட் ஆஃப் மை ஸ்டடி, ஓகே ஐ வில் கோ டு ப்ரே த காட், தெர் இஸ் நோ யூஸ். படித்ததுக்கு அப்புறம் நீ போய் கடவுளை கும்பிட்டா, ஓகே நான் 120 தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு 100 மார்க் போட்டுருனாக்க லஞ்சம் கொடுத்துருப்பாரு. கிளியர்? யூ ஹவ் டு டூ யுவர் டியூட்டி. கடவுளத்தை வேண்டிகிட்டே இருந்தான் பல வருஷமா, லாட்டரி டிக்கெட் வேணும், லாட்டரி டிக்கெட் வேணும், லாட்டரி டிக்கெட் வேணும், பெரிய ஆளாகணும்னு. கடவுள் கண்டுக்கவே இல்லையா. ஒரு நாள் கட்டுப்பாய் கோயிலுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ வருஷமா, 20 வருஷமா கத்திட்டு இருக்கேன், ப்ரே பண்ணுறேன், எனக்கு அந்த புத்தி கூட இல்லையா, அவளுக்கு காப்பாற்ற கூட இது இல்லையா, எனக்கு இவ்வளோ எனக்கவே இல்லையாண்டு. ஓங்கி வந்து ஒரு ஆறாக இருந்தால் நீ லாட்டரி டிக்கெட் வாங்கு, ஒரு எஃபர்ட் நீ போட்டால் தான் அடுத்த போட முடியும். லாட்டரி விழணும்னா எப்படி நான் உனக்கு வாங்கி கொடுத்து விழ வைக்க முடியுமா? நீ படி, ட்ரை பண்ணி எக்ஸாமில் எழுது, இன்ஸ்டெட் ஆஃப் வாட் அக்ரிகேட் பாஸ் பண்ண வைக்க சான்ஸ் இருக்கு. நான் பாஸ் பண்ணணும் கோயிலில் உட்காந்துருந்தாக்க வித்தவுட் புட்டிங் யுவர் எஃபோர்ட் யூ காண்ட். Understood? You have to put your proper effort. இது மகாபாரதம் தெரியும். யாரு பயங்கரமான வில்வித்தக்கார? சண்டையில யாரு பெரிய ஆளு? சண்டையில அர்ஜுன். அதுக்கு யார் தேரோட்டியா வந்தது? கிருஷ்ண பரமாத்மா. இவ்வளவு பேர் இருக்கும்போது கிருஷ்ணன் ஏன் இவருக்கு ஒர்க் பண்ண வந்தார்? ஏன்னா இவன் ஸ்கில் ப்ராப்பரா இருந்தது, இவன் டியூட்டி ஒழுங்கா பண்ணலாம். நீ டியூட்டியை ஒழுங்கா பண்ணா கடவுளே உனக்கு ஹெல்ப் பண்ண வருவ. நீ கடவுளையே வேண்டிட்டு இருக்கேன்னாக்க there is no use at all. எல்லா சிவராத்திரி ஜாலியாக என்ஜாய் பண்றோம், கோயில் போயிட்டு இருக்கோம், மறுநாள் டியூட்டி பண்ணாம லீவ் போட்டுருந்தா there is no use at all. அது செகண்டரி ஆப்ஜெக்ட் ஃபுல்ஃபில் பண்ற, அதை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பிரைமரி ஆப்ஜெக்ட் நீ படிக்கணும், உன்னோட டியூட்டி கவுண்டபிள் டேஸ் தான் இருக்கு. எக்ஸாம் முடிச்சிட்டியா, அப்புறம் எங்கே வேணா சந்திராலயம் போ, சாமிகிட்ட என்ன வேணா ப்ரே பண்ணு. நத்திங் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் பிரைமரி ஆப்ஜெக்ட். எல்லாருக்கும் ஒரு பிரைமரி ஆப்ஜெக்ட் ஒன்று. கிளியர்? நான் குழந்தைகிட்ட அன்பா இருக்கணும், எல்லாம் ஓகே, அதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணணுங்கிறது ஆஸ் எ மென். இதை விட்டு மற்றெல்லாம் பண்றேன்னாக்க there is no use at all. அது மாதிரி everybody have their own what individual responsibility.
உன்னுடைய பிரைமரி ஆப்ஜெக்ட் என்னன்னு தெரியாம மற்ற எல்லாம் பண்ண தெர் இஸ் நோ யூஸ். ஆஸ் எ மதர் எல்லாம் சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்றோம், குழந்தைக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ணல, உனக்காக தான் பண்றேன், உனக்காக தான் பண்றேன்றோம். இஸ் தர் எனி பெனிஃபிட்? தெர் இஸ் நோ யூஸ் அட் ஆல். அப்போ பேரண்டா என்ன பண்ணணும், அது ஒரு ரோல் இருக்கு. ஸ்டூடெண்டா இருக்கும் என்ன பண்ணணும் ரோல் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு பிரைமரி ஆப்ஜெக்டும் வரும். அந்த பிரைமரி ஆப்ஜெக்ட் தெரியாம நீ மற்ற எதை ஃபுல்ஃபில் பண்ணாலும் தெர் இஸ் நோ யூஸ் அட் ஆல். நவ் யூ கேன் சாட்டிஸ்ஃபை யுவர் பேரண்ட்ஸ் ஒன்லி பை வே ஆஃப் யுவர் ரிசல்ட். அதுதான் உடைய பிரைமரி ஆப்ஜெக்ட். அதுதான் அவங்க சோறு போடுறாங்க, அதுதான் பிக்கப் ட்ராப் பண்ணுறாங்க, அதுதான் பணம் கட்டியிருக்காங்க, கிளியர் த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தது, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுறது எல்லாம் எதுக்காக? நீ படிக்கிறேன்னு நம்பி. நீ அதை விட்டுட்டு மற்ற எல்லாம் பண்ண, வேற எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் இப்போதைக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அல்டிமேட்லி எக்ஸாமில் நீ ஃபெயில் ஆனா அதுக்கு ரீசன் நீ மட்டும்தான். இவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுத்து நீ 100 மார்க் 50 மார்க் தான் வாங்கினா பாஸ், 50% தான். 50% மார்க் வாங்க கூட துப்பு இல்லை அப்படின்னா நீ இவ்வளோ நாள் படிச்சதெல்லாம் வேஸ்ட். அது இது கிளாஸ் வருவானே. ஸோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் பிரைமரி ஆப்ஜெக்ட். நத்திங் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் பிரைமரி ஆப்ஜெக்ட். அந்த சிவராத்திரி பூஜையில் உள்ள பூசாரி கூட மறுநாள் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருவார். அதானா இல்லையா? அவர் டியூட்டி பண்ணாதான் அவங்க அப்பா பிள்ளைங்களுக்கு சோறு பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம தான் என்ன பண்றோம், கோயில் பண்ணால் மறுநாள் லீவ் போட்டுருக்கோம். அட் த காஸ்ட் ஆஃப் வாட் அவர் டியூட்டி ஒன்லி ஆப்சன்ட்ல போகிறோம். புது படம் வந்தாலும் லீவ் போட்டுருக்கோம். நம்ம டியூட்டிஸ் வாட், நம்ம ஜாபை அடமானம் வச்சு படிப்பு அடமானம் வச்சு படம் பார்க்க போகிறோம். நம்ம படிப்பு அடமானம் வச்சு தான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறோம். இப்போ படிப்பு அடமானம் வச்சு தான் ஏதாவது எலெக்ஷன் இதுக்கு போகிறோம், யாராக கேன்வாஸ் பண்ண அவனை பார்க்க போகிறோம். நம்ம டியூட்டி அடமானம், பிரைமரி ஆப்ஜெக்ட் அடமானம் வச்சுட்டு நீ எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் தெர் இஸ் நோ யூஸ் அட் ஆல். Countable days only available, not even months. Countable days only available. Clear? Try to behave like a professional student. Will you do? Go to next one.